சொன்னீர்கள், காதல் பற்றி, நட்பு பற்றி எல்லாம் சொன்னோம். பொதுவாகவே அலங்காரம் என்பது பெண்களை பொறுத்தவரையில் அப்படியே இரண்டரை கலந்தது. உண்மை, அழகு, அலங்காரம் இவற்றிலே நிறைய ஈடுபாடு பெண்களுக்கு இருக்கு. சொல்லுங்களேன் அதை பற்றி. நாங்கள் அழகா இருக்கிறோம் என்பது ஒரு மனோதிடத்தை கொள்ளும் தைரியம். அதை நான் கூட காணும் செலுத்துவேன். அதை விருப்பவனுக்கு அப்படி செய்யறதுக்கு அழகா இருக்கணும்னு நினைப்பாங்க. அது எல்லா பெண்களுக்கும் இருக்கிற ஒரு சராசரி ஒரு ஆசை தானே. அது 6 பெண்கள் என்றாலே தாங்கள் அழகா இருக்க வேண்டும், தங்களை மற்றவர்கள் மதிக்க வேண்டும், விரும்ப வேண்டும். முதலாவது விரும்ப வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க விரும்புகிற ஒரு சுபாவம் இருக்கு. ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்வார்கள். ஆடை பாதி என்று சொல்வார்கள். அலங்காரம் அளவோடு இருக்க வேண்டும். ஆமாம், அளவுக்கு மிஞ்சினால் அமுதம் மட்டும் நஞ்சு. அளவும் நஞ்சுதான் நஞ்சு. அளவுக்கு மிஞ்சினால் எல்லாம் அளவோடு இருக்க வேண்டும். அதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அழகு கலை சார்ந்து நீங்கள் ஏதேனும் கற்றிருக்கிறீர்களா? அதாவது இது அது சம்பந்தமா நான் அது சம்பந்தமா நான் கற்றுக்கொள்ளவில்லை. அது அழகு கலை சம்பந்தமா படிக்கவில்லை. தையல் கலை தெரியும். தொழிலாக செய்யவில்லை. என் தேவைக்காக நான் கற்று வைத்திருக்கிறேன். தையல் கலை எனக்கு தெரியும், அது தெரியும். மற்றொரு என்ன கலைகள் தெரியும்? சமைக்க தெரியும். அது மிக மிக முக்கியம். அதுவும் சுவையா ஏதாவது சமைப்போம், ஆனால் சுவையாக சமைக்க தெரிய வேண்டும் இல்லையா? சுவையாக சமைக்க தெரியும். உங்களுடைய ஸ்பெஷல் என்ன? எங்கள் ராஜேஷ் இது செய்தால் அந்த மாதிரி இருக்கும். இது செய்தாங்கன்னா வருஷம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம். அதுக்கு அந்த தின்பண்டங்கள் அதை நான் பொருட்படுத்தி நான் எங்கள் வீட்டில் தனியாக செய்யும். ஒரு வியாபாரமாக மற்றவர்கள் செய்து கொடுப்பதில்லை. அப்படி இல்லை, ஏன்னா எங்களோட வீட்டு தேவைக்கு நாங்கள் செய்து கொள்வோம். அது தெரியும். சரி, அடுத்த பாடல் சுமதியின் சுந்தரி திரைப்படத்தில் ஜெயலலிதா தேயிலை தோட்டத்தில் ஒரு பாடல் ஒன்று ஆடி பாடுவார். அந்த பாடல் அவ பாடும்போது இவ்வளவு சந்தோஷம். அகம் மகிழ்ச்சியா இருந்தால் நம்மளுக்கு அகிலமே அழகாக தெரியும். அதுக்கு வேறு வார்த்தை இல்லை. எந்த மகிழ்ச்சி இருந்தாலும் நாங்கள் முகத்துல சிரித்துக் கொள்ளுவாங்க, உள்ளத்துல மகிழ்ச்சி இருக்கணும். அந்த மகிழ்ச்சி இருந்தா நம்மளுக்கு அகிலமே எதுவும் எல்லாமே நம்மளுக்கு சந்தோஷமாக தெரியும். அதுக்கு அடுத்த வார்த்தையே நம்மளுக்கு இல்லை. நம்மளுக்கு எந்த துக்கமும் நம்மளை பாதிக்காது. அப்படியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக தேயிலை தோட்டத்திலே அந்த ஜெயலலிதா ஆடி பாடுறாரு. ஜெயலலிதா அந்த யாருடைய வரிகள் ரொம்ப பிடிக்கும்? இத்தனை பாடலாசிரியர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? பழையவர்கள், புதியவர்கள், அப்படி சொல்லுங்க. உங்களுக்கு பிடித்த வரிகள் என்றால் கவிஞர் கண்ணதாசன் தான். தத்துவங்கள் மனதிலே விருப்பான இனிமையான உள்ளிசை பாடல்கள் வருகிறது, புகையுடையது, மனதில் நிற்பதில்லை. உண்மைதான். ஆனா அப்படியே பழைய பாடல், காலத்தில் அறியாத பாடல்கள், நீண்டு நிறைந்த பாடல்கள், மறக்க முடியாத பாடல்கள் என்று நிறைய விஷயங்கள் நம்ம சொல்வது பழைய பாடல்கள் தான். அந்த பெருமையை பார்க்கிற போது கவிஞர்களே கண்ணதாசன் அவருடைய பாடல்கள் மிகவும் பிடிக்கும். அதுக்கு பிறகு வந்தவர்கள் யார் எழுதுகிறார்கள் என்று கவனிப்பது மிகவும் குறைவு. பாடல்கள் கேட்பதுதான் கூட பயமுட்டு வரிகள் பிடிக்கும். அனைத்து தத்துவங்கள், வாழ்க்கை முறைகள், வாழ்க்கையின் ஆலோசனைகள், சிந்தனைகள், நடைமுறைகளை பற்றி சொல்வது பழைய பாடல்கள். அதை நாங்கள் கேட்கும் பொழுது போன்றோம். அதனாலேதான் என்னவோ கண்ணதாசனை ரொம்ப பிடிக்கும். அதனால அவருடைய பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய பாடலை கேட்கும்போது மிகவும் இனிமையாக இருக்கும். அவர் இயற்றின ஒரு பாடல் மிகவும் விருப்பமான ஒரு பாடல் ஆனந்தி திரைப்படத்திலிருந்து கண்ணிலே அன்பிருந்தார் என்ற பாடல். அன்பு அது இருப்பவர்களுக்கும் புரியாது, இல்லாதவர்களுக்கும் புரியாது. இழந்தவர்களுக்கு மட்டும்தான் அன்பின் அருமை புரியும். இழந்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த அன்பின் அருமை அவர்களுக்கு புரியும். இருக்கிறவர்களுக்கும் அதை மதிக்க மாட்டார்கள். சிலர் இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கும் அதை சிலர் தேட மாட்டார்கள், அன்பை தேட மாட்டார்கள். ஆனால் இழந்தவர்களுக்கு அன்பின் அருமை அவர்களுக்கு மட்டும்தான் புரியும். நெஞ்சிலே கருணை வந்தால் நீரிலும் தேனோர், கண்ணிலே அன்பிழந்தால் கல்லிலே தெய்வம். பார்த்து ரசிப்போமா? பார்த்து ரசிப்போம். கண்ணிலே
சொன்னீங்க. உண்மையில் இந்த சிறுகதை கவிதை எல்லாமே எங்களுக்கு கருவை கொடுப்பது, சிறுகதைக்கோ கவிதைக்கோ கருவை கொடுப்பது நம்மை சுற்றி நடக்கும் சம்பவங்கள் தான். அப்ப கவிதைக்கு நிறைய கரு கிடைக்கும் எங்களுக்கு, அங்கொன்று இங்கொன்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்படித்தானே நீங்களும்? அதை விட்டு நாங்கள் வெளியே போக முடியாது. உங்கள் கவிதைகளுக்கு கருவாக எது கூடுதலாக அமைந்திருக்கு? கரு ஒரு எல்லா நாளிலும் ஒரே கருத்து இருக்காது. இப்போ மட்டக்களப்பை பொறுத்தவரையிலே அனர்த்தங்கள் நிறைய நாங்கள் சந்தித்திருக்கிறோம். புயலாகட்டும், புயல் 57ஆம் ஆண்டு பெரிய வெள்ளம் வந்திருக்கிறது, புற நீண்ட ஒரு யுத்தம், புற சுனாமி, அதேபோல 78ஆம் ஆண்டு சூறாவளி வந்திருக்கிறது. மட்டக்களப்பை மிகவும் பாதித்த விஷயம். அப்போ சூறாவளி 57ஆம் ஆண்டு வெள்ளங்கள் பற்றி தெரியாது, கேள்விப்பட்டது. சுனாமி மற்றும் யுத்தம் அதுவும் பிரதிபலிப்பு. இதோட சேர்த்து ஒரு இனிமைக்காக காதல், அன்பு, பாசம் இதை நாங்கள் சேர்த்துக் கொண்டு எங்களை இலக்கிய பயணம் வாழ்க்கையிலே இரண்டு பக்கங்கள் காதல், அன்பு இதை ஒரு கவர்ச்சிக்காக ஒரு இனிமைக்காக நாங்கள் அதை சேர்த்துக் கொள்வோம். காதல் பற்றி எழுதுறதுனா காதல் பொருளும் இல்லை. காதலும் கவிதையும் காதலும் ஒட்டி பிறந்த ரெட்டை குழந்தைகள் மாதிரி ஒன்றை விட்டு ஒன்று பிரியாது. நான் காதல் கவிதை எழுதுறதுக்காக அப்படி அல்ல, பிடிக்கும், காதல் பிடிக்கும், கவிதை பிடிக்கும், அன்பு பிடிக்கும். அதனால அது சம்பந்தமான கதைகள் அந்தந்த சூழல் அந்தந்த சந்தர்ப்பங்கள் என்ன தோணும், சந்தோஷமான சந்தோஷமாக எழுதுவோம். திடீரென்று யாராவது வேதனைப்படுத்தி விட்டார்கள் என்றால் நாங்கள் வேதனையாக எழுதுவோம். நான் ஏதோ கவிஞர் வாழ்கிறார்கள், கவிதாயங்கள் சொல்கிறார்கள், என்னெல்லாம் அவர்களாக சொல்கிறார்கள். சரி, எல்லாம் ஒரு மருந்து, எல்லாம் ஒரு அங்கீகாரம் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அது பெரிய விஷயம். அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் ஏற்றுக்கொள்கிறார்கள். நான் எழுதி கொண்டிருக்கிறேன். சரி, அடுத்து என்ன பாடல்? அடுத்த பாடல் வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு விஷயம். ஒரு நபர் நம்ம இருக்க சோகங்களை மட்டுமல்ல சோகங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள். சோகங்களை மட்டுமே பகிர்ந்து கொண்டு இருக்கிறதுலே இந்த விஷயமும் இல்லை. சோகங்களை நாங்கள் ஒருவரோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அந்த உறவு தான் நட்பு. நட்பு அது பெரிய விஷயம். நட்புன்றது எனக்கும் ஒரு நட்பு இருக்கு. ஒரே ஒரு நட்பு. பேர் சசிகலா, கணவர் விஜயராஜா வெளிநாட்டில் தொழில் புரிகிறார். அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, சனா சகிஷ்ணன். என்னோட சின்ன வயதுலேருந்து அவன் எனக்கு தோழி. எந்த ஒளிவுமுறையும் எந்த ரகசியங்கள் மத்தியிலே இல்லை. அவர் எல்லாம் நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். சுகங்களை மட்டுமல்ல சுகங்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடியதான ஒரு நட்பு. அவருடைய நட்பு. விருப்ப பாடல்களை ரசித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கும் கூட அப்படி விருப்பம் இருக்கும். வெள்ளிக்கிழமை தோறும் நாங்கள் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறோம். நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள். சரி ராஜேஷ், சொல்லுங்கள், உங்களுடைய குடும்பம் பற்றி சொல்லுங்கள். என் குடும்பத்தில் தலைமுறை அடிப்படையில் சொல்ல போனால் இப்பொழுது எங்கள் தலைமுறை முதலாவது இருக்கிறாங்க. எங்களோட அம்மம்மா, அவங்க வெள்ளாவளியில் இருக்கிறாங்க. அவங்க பேர் வீரம்மா. அவங்களுக்கு 12 பிள்ளைகள். அதுல முதலாவது எங்களோட அம்மா லட்சுமி. அவருக்கு எங்களோட அப்பா இறந்துட்டார் 12 வருஷத்துக்கு முதல். அப்ப அம்மா லட்சுமி, அவருக்கு நாங்க மூன்று பொம்பளை பிள்ளைகள். அதுல நாங்க மூத்த அக்காவை நாங்க சுனாமியில இழந்துட்டோம். இப்ப இருக்கிறாங்க மலரக்கா இருக்கிறாங்க. அப்ப அதான் எங்களோட குடும்பம். அதுல அக்கட பிள்ளைகள் இருக்கிறாங்க, 5 ஆம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க கிருபா, சாமு, கிறிஸ்டி, ஜோய், மற்ற ஜெகேஷ் 5 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க தான் எங்களோட குடும்பம். அவங்க மட்டும்தான் எங்களோட குடும்பம். அதில் அந்த மூத்த கடை கணவர் இருக்கிற ரத்தா கல்மணி இருக்கிறார், சீராளன். அவர் மங்களோட தொடர்பு இருக்கிறார். அப்போ எங்களோட குடும்பம் எழுதுறதுக்குள்ள அவங்க அந்த 2 பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சிருக்காங்க. அவங்க பேர பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு சின்ன குடும்பம், ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் இல்லையா? சரி, இந்த சினிமா பாடல்களிலேயே உங்களுக்கு யாருடைய பாடல்கள் ரொம்ப பிடிக்கும்? நடிகரை பொறுத்தவரை சினிமா பாடல்கள் நடிகரை விட அந்த பாடல்களை கேட்டுதான் கூட விரும்பும். இசையால் வசமாக இதயம் இது. நாங்க எங்க சென்றாலும் இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், இசையை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில நான் கேட்டுத்தான் கூட எனக்கு விருப்பம். அந்த குரல் அப்படி பார்க்க போனா எனக்கு சவுந்தரராஜன், சுசீலா பாடல்களைத்தான் கூட பிடிக்கும் இல்லையா? உண்மையா சொல்ல போனா பாடல்களைத்தான் கூட பிடிக்கும். அவங்களோட இசைகள், அதை விட சுசீலாவோட குரல் ரொம்ப பிடிக்கும். அவங்களோட பாடல், ஜானகியோட குரல், எல்லாரோட குரலும் பிடிக்கும். பாடல்கள் கேட்டதால எனக்கு அந்த பாடல்களைத்தான் கூட பிடிக்கும். அதை நாங்க ஆரம்பத்துல கேட்டுத்தானே எல்லா இசையும் ஒரு பயணத்தின் போது பஸ்ஸிலே பாடல்களை கேட்கிறோம். எங்கேயாவது நிற்கும் போது இசை, எல்லாரும் இசை, எதிலும் இசை, எங்கும் இசை கேட்டுதான் எனக்கு பாடல்களே பிடிக்கும்.
சரி, அடுத்து என்ன பாடல்? அடுத்த பாடல், அடுத்தது நம்ம ஒரு கடவுள் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதோடு நம்ம சேர்ந்து வாழ்கிற ஒரு சூழல் வந்து அது இயற்கையாக இருக்கிறது. நம்ம இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிறோம். இதயத்தின் மகிழ்ச்சி இதயத்திற்கு இன்பம் தரும், வாழ்வை வளமாக்கும். இதயத்தின் மகிழ்ச்சி வந்து நம்மளோட வாழ்வை வளமாக்கும். இயற்கையின் மகிழ்ச்சி வந்து நம்மளோட வாழ்வாதாரத்தையும் வளமாக்கும். இதயத்தின் பசுமை, இயற்கையின் பசுமை வந்து வாழ்வையும் வளமாக்கும், வாழ்வாதாரத்தையும் வளமாக்கும். ஆனா நாங்கள் என்ன செய்தோம், இந்த நாளையிலும் புதுமைகளை தேடி தேடி நாங்கள் இழந்து போனது பழமையை மட்டுமல்ல, பசுமையை தான் நாங்கள் இழந்துட்டு போய்விட்டோம். ஆனால்